பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை பார்க்கும்போது, தேவனுடைய நினைவுகளும் நம்முடைய நினைவுகளும், நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைவுகள் தேவனுடைய நினைவுகளுக்கு கொஞ்சம் கூட எட்டாத ஒன்றாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தைகளை பார்க்கும்போது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு உயர்ந்த வழிகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறாராம். ஆனால் நம்முடைய நினைவுகள் நம்முடைய வழிகளை பார்க்கிற பொழுது அந்த அளவுக்கு நாம் தேவனுடைய வழிகளைப் போல நாம் நினைக்கிறது இல்லை. இதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறதான ஒரு காரியமாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய நினைவுகளும் தேவனுடைய நினைவுகளும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதுக்கு முன்பாக வசனம் சொல்லுகிறது, என்னுடைய நினைவுகள் உன் நினைவுகள் கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்போ பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உயரமான எண்ணங்களை, உயரமான வழிகளை உடைய ஒரு தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வழிக்கு தேவனை கொண்டு வருவது அல்ல, தேவனுடைய வழிக்கு நாம் போக வேண்டும். அதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, தேவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி, தேவனை நம்ம கைக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிலர் யோசிக்கிறது உண்டு. ஆண்டவருடைய கைக்குள்ளாக தான் நாம் இருக்க வேண்டுமே ஒழிய, தேவன் நம்முடைய கைகளுக்குள்ளாக இருக்கப்படுவது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிறைய நேரங்களில் நாம் என்ன நினச்சிட்றோம் அப்படின்னா, தேவனை நம்ம கைக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம், நம்ம விருப்பப்படி தேவனை மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி நிறைய பேருடைய எண்ணங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நினைவுகள் ரொம்ப பெரிதான நினைவுகள், ஆனால் உங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா சிறிய நினைவுகளாக தான் இருக்குது. தேவன் ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பாதை, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு தேவன் வைத்திருக்கிற பாதைகள் வித்தியாசம். ஆனால் நாம் சில பாதைகளை வைத்துக்கொண்டு இது இப்படியாக போனால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மாம்சத்தில் சில எண்ணங்களை கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தேவன் வைத்திருக்கிற, நமக்கென்று தேவன் முன்குறித்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களும் அந்த நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் தடைப்படுகிறதாக அநேக நேரங்களில் போய்விடுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், என் தேவன் எனக்கென்று முன்குறித்திருக்கிற வழிகள், அவருடைய ஆலோசனைகள், அவருடைய காரியங்கள் எல்லாமே மிகவும் பெரிதானவைகள் அப்படிங்கிறத நாம் என்றைக்கு நம்ம வாழ்க்கையில உணர்ந்து, ஆண்டவரே உங்களுக்கு உரிய பாதையில, உங்களுக்கு பிடித்த பாதையில என்னை நீர் நடத்தி செல்வீராகன்னு சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பு கொடுத்தலை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, உயரமான நினைவுகளை உடைய தேவன், உயர்ந்த உன்னத வழிகளை உடைய ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். எனவே ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், என் நினைவுகள் உயர்ந்த நினைவுகளாக இருக்கிறது. நம்ம நினைவுகள் என்றைக்குமே நம்ம மாம்சத்துல தான் இருக்கிறோம், மனிதர்கள் தான். இதை என்றைக்குமே நம்ம மறந்து விடக்கூடாது. தேவன் தேவன்தான், மனிதன் மனிதன்தான். இதை என்றைக்குமே தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு புரிந்து கொண்ட ஒரு உணர்வை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, உங்க நினைவுகள் முழுவதுமாக என்னை ஒப்பு கொடுக்குறேன், உங்க வழிகளுக்கு என்னை நான் முழுவதுமாக நான் அர்ப்பணிக்கிறேன். நான் எனக்குன்னு பிடித்த பாதையில், எனக்குன்னு முன்குறிக்கப்பட்ட, நான் என்னுடைய மாம்சத்தில் எடுத்த தீர்மானத்தில் நான் இனி போக போவது கிடையாது. உம்முடைய திட்டத்தின்படியாக, உம்முடைய திட்டத்துக்குள்ளாக வந்து நான் போவேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நினைவுகளையுடைய தேவனிடத்தில் என் வழிகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன், அவர் தமக்கு சித்தமான வழியிலே என்னை நடத்தி செல்வாராக இன்னைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பு கொடுத்தலை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம ஜெபிப்போமா? தகப்பனே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர், இம்மட்டுமாய் நீர் நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையிலே நீர் சொன்ன வார்த்தைகளைப் போல ஆண்டவரே, பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமாக இருக்கிற
இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த உன்னதமான வழிகளையும் சிந்தனைகளையும் நினைவுகளையும் உடைய ஒரு தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எனவே எங்களுடைய வழிகள் இல்லை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் போகிற பாதை எல்லாவற்றையும் இந்த வேளையிலே உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் அவைகளை ஆண்டு கொள்ளுவீராக. உம்முடைய அநாதி சித்தம் அதில் முழுவதுமாக நிறைவேறட்டும். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.